கார்த்திகை தீபம் சீரியலில் மகேஷ் காணாமல் போனதால் சந்தேகத்தின் பேரில் கார்த்திகை கைது செய்கிறார்கள். இன்றைய எபிசோட்டில் ஐயர் மணமகன் மகேஷை மேடைக்கு வர சொல்ல மகேஷ் காணாமல் போன விஷயம் மாயாவுக்கு தெரிய வருகிறது. உடனே மாயா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுகிறாள். போலீஸ் திருமண மண்டபத்துக்கு வர்றாங்க. கைது செய்யப்படும் கார்த்திக். மணமகள் ரேவதி டிரைவர் தான் இந்த கடத்தலுக்கு காரணமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்று சொல்ல சாமுண்டீஸ்வரியன் எனக்கு ராஜா மேலே தான் சந்தேகமாக இருக்கிறதுன்னு சொல்கிறான். பின்னர் போலீஸ் கார்த்திகை கைது செய்து அழைத்து செல்லும் நிலையில் பாட்டி, ராஜராஜன், மயில் வாகனம் அனைவரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. அடுத்து கார்த்திக் அண்ணன் அருண் லாயருக்கு ஃபோன் செய்து கார்த்திகை ஜாமீனில் எடுக்க முயற்சி செய்கிறான். ராஜராஜன் சாமுண்டீஸ்வரியிடம் சென்று டிரைவர் தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளைன்னு சொன்னேன், இப்போ நீ ஏன் அவனை போலீஸிடம் கைது செய்யும்படி சொல்லிட்டேன்னு கேட்க, ராஜாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணனா ரேவதிக்கு சந்தேகம் வந்துடும், அதனால தான் நான் அப்படி சொன்னதாகவும் ராஜாவை வெளியே எடுக்க லாயரை அனுப்பிவிட்டதாகவும் சொல்கிறாள். மேலும் டிஐஜிக்கு தகவல் தெரிந்து அவர் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் செய்து கார்த்திக் மீது எந்த தவறும் இல்லை, அவரை விடுவிக்குமாறு கூறுகிறார். பின்னர் போலீஸ் கார்த்திகை திருமண மண்டபத்திற்கே அழைத்து வந்துவிட்டு அது மட்டுமின்றி நாங்கள் இவரிடம் செய்த விசாரணையில் அவர் மீது எந்த தவறும் இல்லை என்பது தெரிய வந்ததாக கூறுகிறார்கள். பின்னர் சாமுண்டீஸ்வரி மகேஷ் எங்கே போனான்னு தெரியல, ராஜா மேலேயும் எந்த தப்பும் இல்லைன்னு உறுதியாயிருச்சு, இதனால் திருமணம் தடைபடாமல் இருக்க டிரைவர் ராஜாவுக்கே ரேவதியை கல்யாணம் செய்து விடலாம் என்று சொல்ல சாமுண்டீஸ்வரியின் இந்த முடிவை சற்றும் எதிர்பாராத ரேவதி அதிர்ச்சி அடைகிறாள். ரேவதி திருமணத்திற்கு சம்மதிப்பாரான்னு பார்க்கலாமாங்க. அடுத்து ரேவதி அதெல்லாம் முடியாது, நான் இந்த திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி எப்படியும் ரேவதியின் மனசை மாற்றி மகளை கார்த்திகை திருமணம் செய்து வைக்கப் போகிறார் என்பதை தெரிந்து கொள்ள கார்த்திகை தீபம் சீரியலை தொடர்ந்து பாருங்கள்.